வணக்கம். ட்ரேடிங்க்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுறேன், எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டை கவனிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மெயினான சப்போர்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ அதில் மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் போட்டுக்கிறேன். ஸோ எதுக்கு வந்துட்டு நான் ஹரிசாண்டல் லைன் மட்டும் இவ்வளோ ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், ட்ரெண்ட் லைன் எதுவுமே ட்ரா பண்ணல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைன் அப்படின்னா நிறைய நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ எந்த ட்ரெண்ட் லைன் மெயினான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லலை, கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் லைன் மட்டும் ட்ரா பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இந்த இடம் வந்தால் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் மந்த்லியில் ஃபஸ்ட் எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த க்ளோசிங்க்கு வச்சு போட்டிருக்கேன். இந்த க்ளோசிங் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான க்ளோசிங்காக இருந்தது இந்த கேண்டில். நவ் அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த கேண்டில். ஸோ அப்படிங்கும்போது இந்த கேண்டிலோட க்ளோசிங் நமக்கு ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். தென் கீழே இதுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா இந்த க்ளோசிங்லாம் நான் மெயினாக வச்சு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோசிங் இந்த ஓப்பன் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட், வீக்லியில் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீக்லியில் என்ன க்ளூ கொடுத்துருக்கோம், இந்த கேண்டில் ஸ்டிக்கு பேர் என்ன, நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம மெயினாக பார்க்குறது எந்தெந்த கேண்டில் ஸ்டிக்னா இந்த ஸ்பின்னிங் டாப், ஹேமர், இது வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் தான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே அதுதான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா அதில் தான் ஹையர் லெவல் இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இதை ஒரு கேண்டில் ஸ்டிக்காக பார்க்காம இந்த கேண்டில் ஸ்டிக்கில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இவ்வளோ தூரம் விக் இருந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கேருந்து யாரோ நல்லா செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். யார் செல் பண்ணியிருப்பாங்க, ஸோ இங்கெல்லாம் யார் வாங்கினாங்களோ, இந்த இடம் இங்கே எல்லாம் யார் வாங்கினாங்களோ அவங்க இங்கே செல் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல செல் பண்ணாங்களும் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இது சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, இங்கே வந்தால் கூட செல் பண்ணலாம், அது வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பாயிண்ட், இந்த ஷூட்டிங் ஸ்டார் இதுக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். தென் இல்லைனா இந்த மாதிரி ஒரு விக்கு வந்தப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ஒரு விக்கு வந்திருக்கா, பெரிய விக், இங்கே ஒரு விக்கு வந்திருக்கு, இங்கே ஒரு விக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே கேண்டில் பாருங்கள், பாடி சின்னதாக இருக்குது. நான் சொல்கிற எல்லா கேண்டிலோட பாடியும் சின்னதாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு, அதுதான் ரீசன்ட் ஹையாக இருந்திருக்கு. இல்லைனா ஒரு 3 வீக்ஸ் கன்சால்டேஷன் ஆகிருக்கு. இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம இன்னொரு 3 வாரம் ஒரு கன்சால்டேஷன் நடக்கலாம் தான், உறுதியாக நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதுக்கு என்ன நமக்கு நடக்கக்கூடாது, இந்த ஹை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஹை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது இங்கெல்லாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். இதில் எல்லா இண்டிகேட்டருமே இந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் ஸோ இங்கே என்ன ப்ராஃபிட் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மகிட்டேருந்து உருவிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி, சப்போர்ட் வரும்போது பையும், ரெசிஸ்டன்ஸ் போய் ஏதாவது நமக்கு நெகட்டிவான கேண்டில் வந்துச்சுன்னா செல்லும் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் வித் ஸ்டாப் லாஸோட. ஃபோர்த் பாயிண்ட், டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் இருக்குது. ஸோ அதுக்கு நெகட்டிவாக மாறணும் மார்க்கெட் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே ஸ்டேபிள் ஆகணும். இந்த கேண்டிலோட லோ என்ன, 2864. நம்ம மெயினான லெவல் எத்தனை லெவல் இப்போ பார்த்துருக்கோம், மந்த்லியில் ஒரு லெவல், வீக்லியில் ஒரு லெவல். இந்த ஹை 2943 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுங்கிறது இந்த 2864. அதுக்கடுத்த சப்போர்ட் எங்கே 2833 இருக்குது. இது எல்லாமே சப்போர்ட் லெவல். மார்க்கெட் இன்னுமே வீக் ஆகிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக வீக் ஆகலை. மார்க்கெட் இன்னுமே ட்ரெண்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெட்டரான க்ளோஸ் வச்சு மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. இன்னுமே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணுறதா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணுறதா அப்படின்னா நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டுமே எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். செல்லிங் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸ்மால் எஸ்எல் எங்கெல்லாம் வருதோ அப்போ நம்ம வந்து செல்லிங் ட்ரை பண்ணலாம். என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மெயினான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 5th பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டானா, இங்கே பார்த்தீங்கன்னா லோலிருந்து எவ்வளோ பெரிய விக்கு வந்திருக்கு. ஸோ விக்கு வந்துட்டு இந்த ஹை பிரேக் பண்ணோன்னா நமக்கு பையிங். ஓகேங்களா, இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். 1:1, 1:2, 1:3 அது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயங்கள் கவனித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணிக்க முடியும். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது எல்லாமுக்குமே சேம் தான்.
நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகி அந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம என்ட்ரியை எடுக்கலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம திங்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா ஏன் நான் வந்துட்டு கோல்டு எடுத்து அனலைசிஸ் பண்ணியிருக்கேன்னா கோல்டு வந்துட்டு நமக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. தென் இது வந்துட்டு கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் ப்ரீமியம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ப்ரீமியம் நம்ம வந்துட்டு அதிகமாக கொடுத்து ரோல் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கான்ட்ராக்டே கிடையாது. பட் இது ஃபியூச்சர். அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு சின்னதாக நம்ம எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். டெமோவிலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு நல்ல விஷயம். டெமோவில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுறோமோ வித் பர்ஃபெக்ட் கண்டிஷனோட அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க நமக்கு வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நம்ம சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்னொரு சார்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஹை பிரேக் ஆகாமல் கீழே வந்துகிட்டே இருக்குது மார்க்கெட். ஸோ பட் இங்கே ஹை பிரேக் பண்ணிடுச்சு. நமக்கு என்ன அடுத்தது இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அது வரைக்குமே நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மார்க்கெட் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகலாம், இங்கே வந்து பவுன்ஸ் ஆகலாம், இல்லைனா இந்த லோக்கு பக்கத்தால் வந்து கூட பவுன்ஸ் ஆகலாம். லோ பிரேக் ஆகக்கூடாது. லோ பிரேக் ஆகாமல் இப்படி வந்து கூட மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ இதுக்கு எப்படி நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணணும். மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகணும், ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணணும், மேலே வந்து க்ளோஸ் பண்ணணும். அது ஹவர்லி டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 4 hour டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெருசாக வால்யூம் நடக்கிறது இல்லை இந்த ஸ்கிரிப்டில். ஸோ மண்டேலேருந்து இது வந்து வால்யூம் நடக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சேம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதாங்க. வேறு எந்த விஷயமும் கிடையாது. நம்ம வாய்ப்புக்காக காத்திருக்கணும். அவ்வளோதான். ஓடி போய் தோன்றதெல்லாம் என்ட்ரி எடுக்காமல், இல்லைனா ஒரு டிப்ஸ் வந்துருச்சு அப்படின்னு எடுக்காமல் அந்த என்ட்ரிக்கு பின்னாடி என்னென்னலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம், அதுக்கு என்னென்னலாம் ரீசன் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதுக்கு கொஸ்டின் கேட்டு பதில் தேடினீங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பரான என்ட்ரிலாம் கிடைக்கும். நம்ம என்னென்னா சும்மா இங்கே மார்க்கெட் மேலே போதா பை எடு, கீழே வருதா செல் எடு அப்படிங்காம அந்த எடுக்கிறதுக்கு என்ன ரீசன், நம்ம வச்சுருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் மார்க்கெட் மீட் பண்ணியிருக்கா. ஸோ ஓகே மீட் பண்ணிருச்சு அப்படின்னா ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். எஸ்எல் எங்கே வைக்கலாம், டார்கெட் இந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஓகே டார்கெட் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வித் பர்ஃபெக்ட் கண்டிஷனோட பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டோட நம்ம பண்ணும்போது மார்க்கெட் நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் ஏன் நிறைய பேர் மைனஸ் பண்ணிடுறோம், எல்லாருமே சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஆமாம் நம்மள அறியாமையே தலையாட்டிகிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு நம்மளை வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அது என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்மளை பண்ணுற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அந்த பிரெயின் வாஷ் பண்ணும்போது நம்ம தப்பிச்சுக்கணும். இங்கே 90% பீப்புள் மார்க்கெட் பண்ணுற பிரெயின் வாஷில் விழுந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி விழாமல் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் என்னை மண்டை கழுவிக்கோ அப்படின்ட்டு தெளிவாக இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம மைனஸ் இல்லாமனாலும் இருக்கலாம். மார்க்கெட்டில் மினிமம் ஒரு 1 year மைனஸ் இல்லாமல் இருந்துட்டாலே நமக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ப்ராக்டிஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே நம்ம வந்து கோடீஸ்வரன்லாம் மார்க்கெட்டில் ஆகிட முடியாது. இது வந்துட்டு ஒரு பேசிக். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக வின் பண்ணிட முடியும். தேங்க்யூ.